ஷலோம் ஷலோம். இன்றைக்கு மூன்றாவது வார்த்தையாகிய கிமல் பற்றி நாம் பார்ப்போம். மூன்றாவது எழுத்து கிமல். கிமல் என்றால் கேமல் என்ற பொருள். கேமல் என்ற வார்த்தை தமிழில் ஒட்டகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டகம் வேதாகமத்தில் நிறையா காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிமல் என்கின்றதான இந்த எழுத்து எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இது சுமக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர், இயேசுவானவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்மை சுமக்கிறவர். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமக்கிறவர். அதனால தான் எபிரேயத்தில் இந்த எழுத்து கிமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சுமக்கிறவர். அதனால் மூன்றாவது எழுத்து கிமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஷலோம் ஷலோம்.